குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸில் பார்க்க போகிறது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பாத் ஃபங்க்ஷன்ஸ்னு ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். எ தெர்மோடைனமிக் சிஸ்டம் கேன் பி டிஃபைன் பை யூஸிங் வேரியபிள்ஸ் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதாவது ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டத்தை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இந்த மாதிரியான வேரியபிள்ஸ் வச்சு டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா that is called state function. A state function is a thermodynamic property of a system which has a specific value for a given state and does not depend on the path by which the particular state is reached. அதாவது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷனுங்கிறது என்னென்னா இட் இஸ் அ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி. ஒரு சிஸ்டத்துடைய தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ இருக்குது. அந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூ வந்து அந்த ரியாக்ஷன் இல்லைன்னா அந்த ப்ராசஸுடைய பாத்தை பொறுத்து நம்ம சொல்ல மாட்டோம். அது எந்த மாதிரி பாத்தில் போய் அந்த ரியாக்ஷன் நமக்கு நடந்து ப்ராடக்டாக மாறிச்சு அப்படிங்கிறத அது எதை வச்சு மட்டும்தான் சொல்லுவோம், அதனுடைய இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை மட்டும் வச்சு தான் சொல்லுவோம். தட் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் நோன் ஆஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இனிஷியலாக P1 அப்படிங்கிற ப்ரெஷரில் வந்து நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. P1 அப்படிங்கிற ப்ரெஷரில் ஒரு சிஸ்டத்தை வந்து ஒரு ரியாக்ஷனுக்கு எடுத்திருக்கோம். ஃபைனல் ப்ரெஷர் P2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ப்ரெஷரில் எவ்வளவு சேஞ்ச் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? டெல்டா P ஈக்குவல் டு P2 மைனஸ் P1 நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். அதாவது ஃபைனல் ஸ்டேட் மைனஸ் இனிஷியல் ஸ்டேட், தட் இஸ் கால்ட் ஆஸ் தி சேஞ்ச் இன் ப்ரெஷர். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேட்லேருந்து இனிஷியல் ஸ்டேட்டை கழித்து நம்மளால் அதில் என்ன சேஞ்ச் நடந்ததுன்னு சொல்ல முடிஞ்சால் தட் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நோன் ஆஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் எதை பொறுத்து மட்டும்தான் அமையும்? அதனுடைய இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை மட்டும் பொறுத்து அமைகிறது. அது எப்படி அந்த பாத், அதாவது அந்த ரியாக்ஷனுடைய பாத் எப்படி இருந்துச்சு, அந்த ரியாக்ஷனுடைய மேனர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணாமல் வெறும் இந்த ஸ்டேட்டை மட்டும் வச்சு சொல்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறாங்க? ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சொன்ன ப்ரெஷர் எப்படி நம்மளால் வந்து P2 மைனஸ் P1, அதாவது ஃபைனல் ப்ரெஷர் மைனஸ் இனிஷியல் ப்ரெஷர்னு எழுத முடியுமோ அதே மாதிரி வால்யூமையும் நம்மளால் எழுத முடியும். ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம்னா வால்யூமில் நடந்த சேஞ்ச் கண்டுபிடிக்க முடியும். டெம்பரேச்சர் அதே மாதிரி ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் போட்டோன்னா டெம்பரேச்சரில் என்ன சேஞ்ச் நடந்துச்சுங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நோன் ஆஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸாம்பிள். ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எதெல்லாம் கொடுத்துருக்காங்க? ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, ஃப்ரீ எனர்ஜி. அதுக்கெல்லாம் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் P, வால்யூம் V, டெம்பரேச்சர் T, இன்டர்னல் எனர்ஜி U or E, ரெண்டு சிம்பிள் யூஸ் பண்ணலாம் இன்டர்னல் எனர்ஜிக்கு. என்தால்பி H, ஃப்ரீ எனர்ஜி G. நெக்ஸ்ட் பாத் ஃபங்க்ஷன்ஸ். எ பாத் ஃபங்க்ஷன் இஸ் அ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ சிஸ்டம் whose value depends on the path by which the system changes from its initial to final state. ஒரு சிஸ்டம் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு மாறுது அப்படின்னா அதனுடைய ஸ்டேட்டை பொறுத்து சொல்லாமல் அந்த சிஸ்டத்துடைய பாத், அதாவது எப்படி அந்த இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு என்னென்ன சேஞ்சஸ் மூலமாக அது வந்துச்சு அப்படிங்கிற அந்த பாத்தை பொறுத்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு பாத் ஃபங்க்ஷன். இங்கே பாத் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஒர்க்கு அண்ட் ஹீட் கொடுத்துருக்காங்க. ஒர்க் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இஃப் த ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் ரிவர்சிபிளி ஆர் இர்ரிவர்சிபிளி. ஒரு ப்ராசஸ் ரிவர்சிபிளாக ஆர் இர்ரிவர்சிபிளாக நடந்துச்சு அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நடக்கும். ரிவர்சிபிளாக நடக்கும்போது ஒரு வேல்யூ இருக்குது, இர்ரிவர்சிபிளாக நடக்கும்போது ஒரு வேல்யூ இருக்கும். ஒர்க்கை வந்து நம்மளால் இப்படி எழுத முடியாது. ஸ்டேட் ஃபங்க்ஷன் மாதிரி ஒர்க்கையோ ஹீட்டையோ மென்ஷன் பண்ண முடியாது. ஒர்க்கை வந்து W2 மைனஸ் W1 ஈக்குவல் டு டெல்டா டபிள்யூன்னு நம்மளால் மென்ஷன் பண்ண முடியாது. ஃபைனலாக நடந்த ஒர்க் மைனஸ் இனிஷியல் நடந்த ஒர்க் அதை எப்படி நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும்? இது வந்து மீனிங்லெஸ். இந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை வச்சு எழுத முடியாது, டிஃபைன் பண்ணவும் முடியாது. தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நோன் ஆஸ் பாத் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் டேர்ம் இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜியை பற்றி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வாட் இஸ் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறத பார்க்கலாம். த இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ சிஸ்டம் விச் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள் U. யூங்கிற சிம்பிளால் மென்ஷன் பண்ணப்படும் இன்டர்னல் எனர்ஜி. இது வந்து ஒரு சிஸ்டத்துடைய கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. The internal energy of a system is equal to the energy possessed by all its constituents, namely atoms, ions and molecules. அதாவது இன்டர்னல் எனர்ஜிங்கிறத என்னென்னு கொடுத்துருக்காங்க? ஒரு சிஸ்டத்துடைய இன்டர்னல் எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எனர்ஜி பொசஸ்டு பை ஆல் இட்ஸ் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் நேம்லி ஆட்டம்ஸ், அயான்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். ஒரு சிஸ்டத்தினுடைய இன்டர்னல் எனர்ஜிங்கிறது அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், அந்த சிஸ்டத்துடைய கான்ஸ்டிடியூவன்ஸான ஆட்டம்ஸ், அயான்ஸ், மாலிக்யூல்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றத்தினுடைய மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இந்த ஒவ்வொன்றத்துக்கும் இட்செல்ஃப் ஒரு எனர்ஜி இருக்கும்.
ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு மாலிகுல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அயான் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒன்று ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை பொசஸ் பண்ணி வச்சுருக்கோம். தட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் நோன் அஸ் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, the total energy of molecules in a system is equal to the sum of their translational energy, vibrational energy, rotational energy, bond energy, electronic energy and energy due to molecular interactions. ஒரு சிஸ்டத்துடைய டோட்டல் எனர்ஜிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அந்த சிஸ்டத்துடைய டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி, வைப்ரேஷனல் எனர்ஜி, ரொட்டேஷனல் எனர்ஜி, பாண்ட் எனர்ஜி, எலக்ட்ரானிக் எனர்ஜி அண்ட் எனர்ஜி டியூ டு மாலிகுலர் இன்ட்ராக்ஷன், இந்த இத்தனை கைண்ட் ஆஃப் எனர்ஜியுடைய சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும் ஒரு சிஸ்டத்துடைய டோட்டல் எனர்ஜிங்கிறது. அப்போ எப்படி எழுதலாம் டோட்டல் எனர்ஜியை? யூங்கிறது டோட்டல் எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி எழுதலாம்? யூடி ப்ளஸ் யூவி ப்ளஸ் யூஆர் ப்ளஸ் யூபி ப்ளஸ் யூஇ ப்ளஸ் யூஐ. யூடிங்கிறது என்னது? டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி. யூவி இஸ் அ வைப்ரேஷனல் எனர்ஜி. திஸ் இஸ் ரொட்டேஷனல் எனர்ஜி. யூபிங்கிறது என்னது? பாண்ட் எனர்ஜி. யூஇங்கிறது எலக்ட்ரானிக் எனர்ஜி. யூஐங்கிறது மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் எனர்ஜி. ஓகே, இந்த இத்தனை எனர்ஜியோட டோட்டலாக தான் என்னென்னு சொல்கிறோம்? அந்த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த டோட்டல் எனர்ஜி ஆஃப் ஆல் த மாலிகுல்ஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கால்ட் இன்டர்னல் எனர்ஜி. இந்த மாலிகுல்ஸ் அத்தனையோட டோட்டல் எனர்ஜியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இன்டர்னல் எனர்ஜிங்கிறோம். In thermodynamics, one is concerned only with the change in internal energy rather than the absolute value of energy. இங்கே வந்து தெர்மோடைனமிக்ஸில் மெயினாக நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் டெல்டா யூ வேல்யூ தான் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் பிளேசஸில், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எனர்ஜியை விட. ஓகே, இந்த இன்டர்னல் எனர்ஜியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். The internal energy possessed by a substance differentiate its physical structure. Internal energy பொறுத்து ஒரு சப்ஸ்டன்ஸோடைய physical structure சேஞ்ச் ஆகும். For example, the allotropes of carbon, namely graphite and diamond, differ from each other. கார்பனுடைய அல்லோட்ரோப்பான கிராஃபைட்டுக்கும் டைமண்டுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் தே பொசஸ் டிஃப்ரெண்ட் இன்டர்னல் எனர்ஜிஸ் அண்ட் ஹாவ்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். இதுக்கு காரணம் என்னது? அந்த ரெண்டுத்துக்கும் இடையில வந்து இன்டர்னல் எனர்ஜியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனுடைய ஸ்ட்ரக்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்குது? கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு பார்க்கலாம். இன்டர்னல் எனர்ஜிக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒன், த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. வாட் ஆர் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதாவது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அந்த சிஸ்டமில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத பொறுத்து டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டர்னல் எனர்ஜிங்கிறது எதை பொறுத்து தான் டிஃபைன் பண்ண முடியும்? அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை பொறுத்து தான் சொல்ல முடியும். எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இன்டர்னல் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அந்த சிஸ்டம்க்கு. ஓகே, if the amount is doubled, the internal energy is also doubled. இப்போ number of moles of the system is increased in internal energy என்ன ஆகும்? increase ஆகும். அப்போ it is an extensive property. Second one, the internal energy of a system is a state function. இதை வந்து state function சொல்கிறோம். state function உடைய எக்ஸாம்பிளில் நம்ம internal energy பார்த்துருப்போம். எதனால் இது state function சொல்கிறோம்? It depends only upon the state variables such as temperature, pressure, volume and number of moles of the system. டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸை பொறுத்து இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். அதனால் அது என்னென்னு சொல்கிறோம்? ஸ்டேட் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத் பை விச் த ஃபைனல் ஸ்டேட் இஸ் ரீச்டு. ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் ஆகக்கூடிய அந்த பாத்தை பொறுத்து இன்டர்னல் எனர்ஜி அமையாது. அதனால் இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். அடுத்தது, த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் டெல்டா யூ ஈக்குவல் டு யூஎஃப் மைனஸ் யூஐ. அதாவது ஒரு இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் வந்து எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா யூஎஃப் மைனஸ் யூஐ, அதாவது டெல்டா யூ ஈக்குவல் டு ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ண முடியும். இன் அ சைக்ளிக் ப்ராசஸ் தேர் இஸ் நோ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச், டெல்டா யூ சைக்ளிக் ஈக்குவல் டு 0. அதாவது ஒரு சைக்ளிக் ப்ராசஸில் வந்து இன்டர்னல் எனர்ஜியில் எந்த சேஞ்சுமே நடக்காது. அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? சைக்ளிக் ப்ராசஸ்க்கு டெல்டா யூ வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சைக்ளிக் ப்ராசஸில் அகெயின் நம்ம ஃபைனல் ஸ்டேட் மைனஸ் இனிஷியல் ஸ்டேட்னு எழுதுவோமா? ஃபைனல் ஸ்டேட் முடிஞ்சு இனிஷியல் ஸ்டேட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. சைக்ளிக் ப்ராசஸில் அகெயின் சேம் ஸ்டேட்டுக்கு தான் வந்துக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. அதனால் வந்து அதில் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. அதனால் அது வந்து 0ன்னு எடுத்துக்கிறாங்க. If the internal energy of the system in the final state is less than the internal energy of the system in its initial state, then delta U would be negative. அதாவது
ஒரு சிஸ்டத்துடைய ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜிங்கிறது வந்து ஃபைனல் ஸ்டேட் இன்டர்னல் எனர்ஜி வந்து இனிஷியல் ஸ்டேட் இன்டர்னல் எனர்ஜியை விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா டெல்டா யூ வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். ஏன்னு பாருங்கள், டெல்டா யூ ஈக்குவல் டு யூஎஃப் மைனஸ் யூஐன்னு எழுதுவோமா, ஃபைனல் ஸ்டேட் மைனஸ் இனிஷியல் ஸ்டேட். இப்போ இது நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. எப்போ நெகட்டிவாக இருக்கும், இந்த வேல்யூ ஸ்மாலஸ்ட்டாக இருந்ததுன்னா, இதை விட இது ஸ்மாலாக இருந்தால், அதாவது யூஎஃப் லெஸ் தென் யூஐன்னு இருந்துச்சு அப்படின்னா the delta u will value will become negative. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிற இது வந்து 5ன்னு வச்சுக்கோங்க, ஃபைனல் ஸ்டேட் எனர்ஜி 5ன்னு வச்சுக்கோங்க. இதுவே இனிஷியல் ஸ்டேட் எனர்ஜி 10ன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி எழுதுவோம், 5 மைனஸ் 10ன்னு எழுதுவோம். அப்போ ரிசல்ட்டிங் எனர்ஜி எவ்வளோ வரும், -5. இதுதான் சேஞ்ச். நெகட்டிவில் ஆன்சர் கிடச்சிருக்கா? இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபைனல் ஸ்டேட் எனர்ஜி வந்து இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜியை விட லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா the internal energy change will become negative. Next one, if the internal energy of the system in the final state is greater than the internal energy of the system in its initial state, then the delta U would be positive. அதாவது ஃபைனல் ஸ்டேட் இன்டர்னல் எனர்ஜி வந்து இனிஷியல் ஸ்டேட் இன்டர்னல் எனர்ஜியை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டெல்டா யூ வுட் பி பாசிட்டிவ். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெல்டா யூ ஈக்குவல் டு யூஎஃப் மைனஸ் யூஐ ஈக்குவல் டு பாசிட்டிவ். எப்போ யூஎஃப் இஸ் கிரேட்டர் தேன் யூஐன்னு இருந்துச்சு அப்படின்னா இது பாசிட்டிவாக இருக்கும். அப்போ ஃபைனல் ஸ்டேட் வந்து 10ன்னு வச்சுக்கோங்க, இனிஷியல் ஸ்டேட் எனர்ஜி 5ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10 மைனஸ் 5 என்ன கிடைக்கும், 5 அப்படின்னு கிடைக்கும். வேல்யூ வில் பிகம் பாசிட்டிவ். அதை தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.